ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்லேயே டாப் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இன் சவுகாப்பேட் தான். நான் சும்மா ஏதோ தானோ ஒரு நாள் போய்ட்டு ஷூட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் போய்ட்டு ஷூட் பண்ணலங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் நான் சவுகாப்பேட் பக்கத்தில் தான் இருந்தேன். ஐ எம் நார்த் சென்னை. நான் நார்த் சென்னையில் தான் இருந்தேன். ஸோ அப்போ அடிக்கடிக்கு ஒரு பானிபூரி சாப்பிட்ணும் அப்படின்னாலே பைக் எடுத்துகிட்டு சவுகாப்பேட் தான் போயிடுவோம். என் பேர் நிறைய வீடியோஸ் போடுறாங்க. ஸோ நம்மளுமே என்னென்ன ஃபேமஸ் என்னன்றதை டீட்டெயில்டாகவே சொல்லுவோன்னு சொல்லிட்டு தான் நான் நடுவில் இப்போ ஒரு நாள் போயிட்டு வ்ளாக் எடுத்திருந்தேன். இப்போ என் ஃபர்ஸ்ட் ஷாப் காக்கடா ராம்பிரசாத் தான். இங்கே நிறைய ஐட்டம் ஃபேமஸுங்க. கீவாராக இருக்கட்டும், இல்லைனா தொக்லாவாக இருக்கட்டும், அதெல்லாமே இங்கே ரொம்ப ஃபேமஸ் தான். ஆனால் டாப் மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் நமக்கான டேஸ்ட்டுக்கு எங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே அந்த கீவார் அண்ட் தொக்லாலாம் சொன்னேன் இல்லையா, அது நம்மளோட டிஷ்ஷஸ் இல்லை, ஜெயின் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு தடவை டேஸ்ட் பண்ணலாம். எனக்கு என்னமோ இது கொஞ்சம் ஸ்பைஸியாக ஒரு மாதிரி இருந்துச்சு. இட்லி ஏதோ கொஞ்சம் ஸ்பைசியஸ்ட்டு ஜீராவில் ஊற வச்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் அது இருக்கும். இங்கே காக்கடா ராம்பிரசாத்தில் பார்த்தீங்கன்னா என் ஸ்பெஷல் திங்கே அந்த நட்ஸ் ஸ்வீட் தாங்க. எதை தொட்டாலும் நட்ஸ் அண்ட் கீ தாங்க. அது ரெண்டு இல்லாமல் அவங்க எதுவுமே இருக்காது. எதை பார்த்தாலுமே நட்ஸ் இருக்கும். நெய் பிடிக்காதவங்க கண்டிப்பாக இங்கே ஒரு ஸ்வீட் கூட சாப்பிடவே முடியாது. நெய் பிடிச்சவங்க இங்கே சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க. நான் சொன்ன கீவார் இதுதான். ஒரு பீஸே 340 ரூபா. ஸோ இங்கே ரொம்ப ஃபேமஸ் இங்கே ஃபேமஸாக இருக்க பாசுந்தி, ரசமலாய், பாதாம் மில்கை தான் நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த காக்கடா ராம்பிரசாத் பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த லஸ்ஸி ஷாப் இருக்கும். இந்த லஸ்ஸி ஷாப் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அங்கே இருக்கிற அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்திட்டே இருப்பார். எனக்கு அதுக்காகவே அங்கே யூஸ்வலாக லஸ்ஸி குடிக்க பெருசாக பிடிக்காது. பட் டேஸ்ட் வைஸ் யூனிக்கான டேஸ்ட் தாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அங்கே அந்த அங்கிள் இல்லாதப்போ தான் நான் லஸ்ஸி குடிப்பேன். இருந்தாருன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ அங்கே ஒரு லஸ்ஸியை வாங்கி குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் வெயில் எவ்வளோ ஹெவியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சவுகாப்பேட் விசிட் பண்ணுறதுக்கெலாம் சம்மர் ஆப்டான பிளேஸே இல்லைங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பரில் வாங்க, வர்றதுன்னு பிளான் பண்ணிங்கன்னா. அண்ட் வீக் டேஸில் வாங்க. வீக்கெண்ட் தப்பி தவறி கூட பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. வீக்கெண்ட்லாம் பிளான் பண்ணிங்கன்னா இப்படி தான் கூட்டத்தில் மாற்றி கஷ்டப்படணும். வீக் டேஸ் பிளான் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் பானிபூரி ஸ்பாட் வந்துட்டோம். ஸோ பானிபூரி சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே பேரலாக நம்ம பையா கிட்ட ஒரு முறுக்கு சாண்ட்விச் போடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் சூப்பராக அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பானிபூரி ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மான் பிரசாத் அந்த ப்ளவுஸோட ஷாப் ஆப்போசிட்லேயே இருக்கும். நான் முன்னாடி காட்டியிருப்பேன் இல்லையா, அந்த ஷாப் தான் சவுகாப்பேட்லேயே அந்த ப்ளவுஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். ரெடிமேட்லேருந்து நம்ம கொடுக்குற ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே அங்கே ஈஸியாக ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் எங்கள் அண்ணனோட ரிசப்ஷனுக்குலாம் நான் அங்கே தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். என்னோடய மேரேஜ் ரிசப்ஷன் சாரியுமே அங்கே தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங். பட் டைமிங் ஒரு 10 to 15 டேஸ் எடுத்துப்பாங்க. இல்லை நீங்கள் ரெடிமேடாக மேட்ச் பண்ணிக்கணுன்னாலும் அங்கே நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் போய் மேட்ச் பண்ணலாம். நான் அங்கே இப்போ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான முறுக்கு சாண்ட்விச்சும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ இந்த ஷாப்பை தாண்டி வந்தீங்கனாலே கணேஷ் கூல் பார்னு ஒரு கடை இருக்கும். இங்கே வீடியோ எடுக்க அலோடு இல்லைங்க. ஏன்னே தெரில. இவங்க இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹைஜீனிக்காக இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கா என்னன்னு தெரியாது. பட் நான் இங்கே அவங்க வீடியோ எடுக்க அலோவ் பண்ணதில்லை. நாங்கள் ஆனால் லைஸாக எடுத்துகிட்டு ஒரு சுகர் கேன் ஜூஸை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதை தாண்டி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குல்ஃபி கடை இருக்கும். போஷ் பொட்டிக் கூட ஆப்போசிட்லேயே இருக்கும். ரொம்ப 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 ஃபேமஸுங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அண்டர் ரேட்டட்னு சொல்லுவேன். நிறைய பேர் இங்கே தெரிஞ்சவங்க தான் சாப்பிடுவாங்க, தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒன்ஸ் சாப்பிட்டுட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. ரொம்ப மினிமல் ரேட்டில் சூப்பரான ஒரு குல்ஃபி. ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 இயர்ஸாகவே நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி ஜெய் வடப்பாவ் ஷாப் தான் நாங்கள் வந்துட்டோம். நான் அந்த சைடு லைக் ஹைகோர்ட் சைட்லேருந்து வர ரூட்டை அப்படியே கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இங்கே மின்ட்டு சைட்லேருந்து போகிறீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஷாப்பாக வரும். ஸோ நீங்கள் அப்படியே தலைகீழ கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. ஜெய் வடப்பாவில் எப்பயுமே வடப்பாவ் அவ்வளோ சூப்பராக இருக்கும்னுவாங்க. பட் எனக்கு இங்கே கச்சோடி ரொம்ப ஃபேமஸ். எனக்கு கச்சோடி ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் இங்கே வந்தேன்னா கச்சோடியும் சாப்பிடுவேன், வடப்பாவும் சாப்பிடுவேன். பட் அன்றைக்கி ரொம்ப ஃபுல்லிங்காக இருந்ததால்
நான் வெறும் நார்மல் வடைப்பாவை தான் சாப்பிட்டேன். சீஸி வடைப்பாவை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா எம்மியாக டாப் 10 ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை சாப்பிட்டுட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்போ வரைக்கும் சவுகார்பேட் விசிட் பண்ணாதவங்க ஆகஸ்ட் செப்டம்பரில் விசிட் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஆப்டான நேரம். சம்மரில் போயிட்டு என்ன மாதிரி கஷ்டப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.